வணக்கங்க. ஒரு விவசாய அம்மாவோட பையன் வந்து காலேஜில் படிக்கிறாங்க. காலேஜில் வந்து ஃபங்க்ஷனு. அவன் வந்து விவசாயி அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பேச போகிறான். அவங்க அம்மா வந்து விவசாயம் பண்ணி மற்றும் மாடு மேய்ச்சி தான் அவங்கள வந்து படிக்க வச்சுருப்பாங்க. அந்த பையன் வந்து நான் படித்து முடிச்சுட்டு இந்த வேலை பண்ணி தான் எங்கள் அம்மாவை நான் வந்து உட்கார வச்சுட்டு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொல்லுவான். எந்த வேலை அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் வந்து முன்னாடியே போட்டுவிடுங்க. இப்போ அந்த வேலை அப்படிங்கிறத நம்ம கதையோட கருத்து மற்றும் கருன்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவங்க அம்மா வந்து வாழைக்கு வந்து வாய்க்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையன் வந்து அவனுக்குள்ளே வர்றான். அம்மா எங்கள் காலேஜில் காம்படிஷன் சொல்லியிருக்காங்கம்மா. நான் விவசாயம் என்ற டாபிக் எடுத்துருக்கேம்மா. விவசாயம்னா நான் என்னம்மா பேசட்டும்? தம்பி, விவசாயம்னா அம்மா என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மாவை பற்றி பேசுங்க தம்பி. இவ்வளோ நாள் அம்மாவோட பயணிச்சிருக்கீங்கள, ஸோ வந்து நீங்கள் அம்மா பண்ணுறதவே நீங்கள் பேசுங்க. அதுவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நல்லா பேசிட்டு வாங்க தம்பி. இவ்வளோ நேரம் பேசின ஜஸ்வின் வந்து நல்லாவே ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க அவங்க துறையை பற்றி. இன்னும் அடுத்து வந்து யார் வந்து பேச போகிறாங்க அப்படின்னா சர்வின் வர போகிறாங்க. செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவங்க என்ன டாபிக் எடுத்திருக்காங்க அப்படின்னா விவசாயி அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவங்க பேச போகிறாங்க. விவசாயி அப்படிங்கிற விதையை வந்து நம்ம மனசில் வந்து விதைக்க வர்றாங்க. விவசாயினா நம்ம வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து விவசாயம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவங்க தான் சாப்பாடு கொடுக்குறவங்க. ஸோ வந்து விவசாய பற்றி சர்வின் நம்மள்ட்ட வந்து எப்படி உரையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்குங்க. வணக்கம், நான் விவசாயி என்ற டாப்பிக்கை பற்றி பேச போகிறேன். மற்ற ஒரு ஒர்க்கர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம் கூட இருந்தாலும், ஆனால் விவசாய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. இடி மின்னல் என்று பார்க்காம அவங்க ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கஜா புயல் வந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது ஐயோ என் செல்ஃபோன் போச்சே, என் லேப்டாப் போச்சேன்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க 10 வருஷம் வளர்த்த மரம் போச்சே, 5 வருஷம் வளர்த்த மரம் போச்சேன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. மற்ற ஒரு ஒர்க்கில் ஏதாச்சும் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஒர்க்கை நீங்கள் அத்தோட விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் விவசாயத்தில் ஏதாச்சும் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த விவசாயத்தை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே நிற்கிறாங்க விவசாயி. குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் சத்துக்காக விவசாய விளையாடுற கால்நடை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம், படித்து முடிச்சிட்டோன்னா இப்போ நம்ம அந்த க்ரீன் கலர் நல்லா உத்து பார்த்துட்டு அடுத்து படித்தோம்னா அந்த மைண்டில் எல்லாமே கரெக்டாக ஏறிடும். ஏன்னா அந்த க்ரீன் கலருக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. மண்வெட்டி நான் எதுக்கு கொண்டு வந்தேன்னா விவசாயி என்ற விதையை நான் அவங்க மனசில் பதிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தேன். எங்கள் அம்மா என்னைய ஸ்கூல் காலேஜ் விவசாயம் பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க. இப்போ நான் இந்த ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு எங்கள் அம்மாவை விவசாயம் பண்ணி காப்பாற்றுவேன். வாழ்க விவசாயம், வளர்க விவசாயம். சர்வின் வந்து நல்லாவே பேசியிருந்தாங்கங்க. நம்ம பார்ட்டிசிபேட் அனைவருமே நல்லாவே பேசியிருந்தாங்க. இப்போ நம்ம ரிசல்ட் சொல்கிற நேரம் வந்துருச்சு. இப்போ சர்வினோட பேச்சு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா வந்து விவசாயம் பண்ணி இவங்களை காப்பாற்றிருக்காங்க. மறுபடியும் இவங்க விவசாயம் பண்ணி அவங்க அம்மாவை காப்பாற்றுறேன்னு சொன்னது நமக்கு வந்து மனசில் வந்து ஒரு உரையை வச்ச நிகழ்வாக இருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம வின்னராக வந்து நம்ம சர்வினை தான் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மெடல் மற்றும் சர்டிஃபிகேட் வந்து தரப்போகிறோம். எதனால் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு விவசாயி அப்படிங்கிறவங்க ரொம்பவே முக்கியம். ஸோ வந்து எல்லாரும் விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம். தன் பிள்ளைகள் வந்து விவசாயம் ஆகிறதுல பெற்றவங்களும் நம்ம வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து பெற்றவங்களும் சரி, அதே மாதிரி டீச்சர்ஸும் சரி விவசாயிகளை வந்து வரவேற்கலாம். ஸோ வந்து மீண்டும் வந்து அடுத்த காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து 1 வீக் கழித்து நம்ம பார்ப்போம். மாடலை கட்டிட்டு இப்போ தான் நம்ம வந்தோம். இன்றைக்குள்ளே இந்த வாய்க்காலை செதுக்க முடிக்கணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து நடவு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வேலை அப்படியே பெண்டிங் நின்றோம். குயிக்காக செய்யலாம், பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. அம்மா எங்கள் காலேஜில் காம்படிஷன் சொல்லியிருந்தேன்லம்மா, அதில் நான் ஜெயிச்சிட்டேம்மா. அதுக்கப்புறம் மெடலும் சர்டிஃபிகேட்டும் தந்துருக்காங்கம்மா. சூப்பர் தம்பி. நீங்கள் இந்த மெடல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததை விட நீங்கள் வந்து விவசாயி அப்படிங்கிற டாப்பிக்கில் எடுத்து பேசுனீங்க பார்த்தீங்களா, அதான் தம்பி சூப்பரு. விவசாயம் பண்ணுறவங்க பிள்ளைகளும் சரிங்க, அதே மாதிரி மற்ற துறையில் இருக்கிறவங்களும் என் பிள்ளைங்க வந்து விவசாயிக ஆகணும்னு நினைக்கணுங்க. கண்டிப்பாக அதுதான் நினைக்கணும். எதனால் அப்படின்னா நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லியிருக்காங்க முதல்லையே. ஸோ வந்து அது வந்து நம்ம விவசாயிகள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும்போது அந்த முதுகெலும்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங் இல்லாமல் போயிடும். அப்போ அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தான் என்ன தான் டாக்டர், இன்ஜினியர்ஸ், வக்கீல் இப்படி வந்து அடுத்தடுத்து கொண்டு வந்துகிட்டே இருந்தாலும் விவசாயிகள் வந்து குறையும் போது அந்த விவசாய இடத்த வந்து எந்த ஒரு மிஷினரியாலும் ஃபுல்லாக பண்ண முடியாதுங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி டீச்சர்ஸாக இருந்தாலும் விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்க வந்து விவசாயம் ஆகிறத பெருமைப்படுங்க. கண்டிப்பாக நானுமே என் பிள்ளைங்க விவசாயம் ஆகிறத பெருமை தான் படுவேன். வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து மாடுகள் மற்றும் விவசாய பற்றிய தகவல் வந்து சேனலில் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாய்ங்க.